பாட்டாளி மக்கள் கட்சியில ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையிலான மோதல் உச்சகட்டத்தை எட்டி இருக்குது. ராமதாஸ் ஒரு நிர்வாகியை நீக்கினார்னா அவரை ஒரு பொறுப்பை கொடுத்து அன்புமணி சேர்க்கிறாரு. அன்புமணி ஒரு நிர்வாகியை நீக்கிறார் அப்படின்னா அவருக்கு ராமதாஸ் ஒரு புது பொறுப்பை கொடுக்கிறாரு. இப்படின்னு ஒரு உச்சகட்ட குழப்பம் நிகழ்ந்துகிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில அன்புமணி ராமதாஸ் டெல்லிக்கு பயணம் பண்ணியிருக்காரு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பாஜக தேசிய தலைவர் நட்டாவையும் அமித்ஷாவையும் சந்திச்சு சில விஷயங்கள் சம்பந்தமா பேசுறதும், அதன் பிறகு இந்த பாமக யார் கையில இருக்கணும், இந்த முக்கிய அதிகாரம் யாருக்கு அப்படிங்கிற சம்பந்தமா தேர்தல் ஆணையத்தோட ஆலோசனைக்கு எடுக்கிறதுக்காகவும், ராமதாஸ் குறித்து தேர்தல் ஆணையத்துல புகார் அளிக்கிறதுக்காகவும் அன்புமணி ராமதாஸ் இந்த மாதிரி டெல்லி பயணத்தை மேற்கொண்டிருக்கதா ஒரு தகவல் வெளியாயிருக்குது. இந்த டெல்லி பயணத்தின் போது பாஜக தேசிய தலைவர் நட்டாவையும் அமித்ஷாவையும் சந்திக்கிற அன்புமணி ராமதாஸ் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியும் உறுதி செய்யறதுக்கான பேச்சுவார்த்தையில ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியா இருக்குது. ஒருவேளை பாஜக கூட்டணியில இணைகிறது சம்பந்தமான பேச்சுவார்த்தை உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் கைக்கு வந்துடும். அப்ப ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தி ராமதாஸை நீக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியா இருக்குது. ஏன் அப்படின்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பில இருந்தே என்ன பண்ண ராமதாஸுக்கும் அன்புமணிக்கு இடையிலான இந்த மோதல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் ராமதாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அன்புமணி சொன்னார். அதாவது நேரடியா மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லல, அவரோட வயது முதிர்வின் காரணமாக குழந்தை போல மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி சொன்ன கருத்தை நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ராமதாஸ் மனநிலை பாதிக்கப்பட்டவரா மாறிட்டாரு அப்படிங்கிறதான் இவர் அன்புமணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாரு. இது உண்மையிலேயே ஒரு சரியான கருத்து இல்ல. இந்த இப்படி ஒரு கருத்தை அன்புமணி பேசுனது உண்மையிலேயே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பதிவிட்டு இருந்தாங்க. கருத்து சொல்லிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.